எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ வில் ஸ்டார்ட் ஸ்லோகா. இன்றைக்கி வந்து பகவத்கீதா சாப்டர் 9 டெக்ஸ்ட் 29 வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன். समोहं सर्वभूतेषु न मे देशोऽसि न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मायि तेषु चापि अहम् समा equally disposed aham I Sarvabhuteshu to all living entities na no one me at me to me Devesha hateful asti is na no Priya dear yeah those who bhajanti render transcendental service to but mam unto me bhaktya in devotion mayi are in me te such persons tesu in them cha also abhi certainly aham I okay. Translation by I envy no one, nor am I partial to anyone. I am equal to all, but whoever renders service unto me in devotion is a friend, is in me, and I am also a friend to him. யாரும் பொறாமை கொள்வதோ காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவர். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு கொண்டு கொடுப்பவர் யாராயினும் அவன் என் நண்பர். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பராக. ஓகே, இது வந்து வெரி நைஸ் ஸ்லோகா சாப்டர் 9:29. ஓகே, இதோட மெயின் இதோட மெயின் மீனிங் என்னதுன்னா, கிருஷ்ணா வந்து இஸ் ஈக்குவல் ஓ இஸ் அ பார்ஷியல். அவர் ஒரு வேற்று தன்மை அவங்க பார்க்குறாங்களா, இல்லை எல்லாருக்கும் ஈக்குவலாக சமமாக அவர் பார்க்குறாருன்னா அதுக்கு விடை வந்து இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஈக்குவலாக பார்க்குறாங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளோட பொது வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்குது அண்ட் கிருஷ்ணாவில் வந்து அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு பேரில் ஒரு எம்டியான ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து 2 மரம் வந்து வளருது. ஒரு மரம் எல்லாமே ரெயின், அதோட எல்லா ரிசோர்ஸஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் 2 மரம் வந்து வளருது. இப்போ நம்ம வந்து அந்த 2 மரத்தில் ஒன் ஆஃப் த மரம், அந்த 2 மரத்தில் நம்ம எடுத்து அதோட கனி, அதோட ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம். ஒரு மரத்துலேருந்து வர்றது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. அது ஒரு மேங்கோ ட்ரீன்னு வச்சுக்கோங்க. மேங்கோ ட்ரீயோட ஃப்ரூட் வந்து இனிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கனி, இன்னொரு ஃப்ரூட்க்கு போகிறோம், இன்னொரு பிளான்ட். அந்த பிளான்ட் இன்னொரு ஃப்ரூட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்குது. ஒரு பாவக்காய் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 கனியும் ஒன்று இனிப்பாக இருக்குது, ஒன்று வந்து கசப்பாக இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படின்னா, நம்ம இந்த 2 டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது என்ன அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டேஸ்ட்டு, இது நான் நினைக்கிறேன் அந்த மழை வந்து கரெக்டாக பெய்யல நினைக்கிறேன்.
அங்கே வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது அந்த பழம். அந்த பிளான்ட்டில் வந்து மழை இன்னும் நிறையா இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் குறைவாக தூவி இருக்கிற மாதிரி இப்போது காலத்தில். இப்போ மழையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, அது பெஞ்சாக்கா சமமாக தான் அது பெய்யும். அது வந்து இங்கே வந்து அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்க, இங்கே கொஞ்சம் ஈரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து குறவாக பெய்யிருக்கும், இங்கே கொஞ்சம் ட்ராயாக இருக்க, இங்கே நிறைய பெய்யிருக்கும். அந்த மாதிரி இந்த மழை வந்து அதோட நேச்சர் என்னது, தூணாக்கா ஃபுல்லாக அது பெய்யும், அடித்தாக்கா ஃபுல்லாக அடிச்சுன்னு போயிடும். இது வந்து இடையில வந்து நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்சஸ் என்னன்னா, அதோட அதோட பிளான்ட்டோட தன்மை. அந்த பிளான்ட்டோட தன்மை தெரியாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோன்னா மலைக்கு நம்ம போகிறோம். இப்போ அதே உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ நம்ம வந்து சராசரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கேட்போம், எவனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு வாழ்க்கையில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக நல்லா இருக்காங்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோன்னா, பாரு கடவுள் வந்து அவர் நல்லா வச்சுருக்காரு, நல்லா காசு பணமாக நல்லா இருக்காரு, நம்மளுக்கு பாரு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்கு, என்ன கடவுள் அவங்களாலுமே வேறுட்டு பார்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் வரும். இது நம்ம டெய்லி வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து கேட்டிருப்போம். ஓகே, ஸோ கிருஷ்ணா வந்து இதுதான். கிருஷ்ணா வந்து பகவத்கீதா சாப்டர் 14.4 அவர் சொல்கிறாரு, அகம் பீஜம் பிரதாபிதா, ஐ எம் த சீட் கிவிங் ஃபாதர். அகம் பீஜம் பிரதாபிதா வெதை அவர் போட்டு அவர் சொல்கிறார், ஐ எம் த சீட், ஐ எம் த ஃபாதர் ஃபார் யூ ஆல். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி கிருஷ்ணா வந்து நம்ம ஒரு ஈக்குவல் இல்லாமல் அந்த மாதிரி பார்ப்பாரு? கண்டிப்பாக எல்லாமே சமமாக, நம்மளுக்கு மூச்சு காற்றுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் டெய்லி வாழ்க்கை எல்லாம் ரிசோர்ஸஸ் பேசிக்காக எல்லாமே சமமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அது நமக்கு புரியாமல் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே ஏதோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக என்னன்னா கடவுளுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் கிருஷ்ணா ஒன்று சொல்கிறாரு, ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மாயை தேசு சபி அகம். அங்கே ஒரு ரோட் பிளாக் போடுறாரு, பட் whoever renders service unto me in devotion is a friend, is in me and I am also a friend to him. கிருஷ்ணா எல்லாரும் சமமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் எவனொரு ஒரு பக்தி தொண்டு கிருஷ்ணாக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அவருக்குள்ளே இருந்தேன், அவங்க வந்து எனக்குள்ளே இருப்பாங்க நண்பனாக. அப்புறம் இங்கே வந்து கிருஷ்ணா டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, வேட்டு பார்க்குறாங்க தானே நம்ம சொல்லலாம். அது கிடையாது, நான்சென்ஸ். அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ், அது ஒரு நேச்சுரல். அது வந்து டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அன்பு பரிமாற்றம் இஸ் அ ரெஸ்பிரேட்டிங் ஆஃப் லவ். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஓகே அம்மா இருக்காங்க, அம்மா வந்து நல்லா சமைக்கிறாங்க, சமைச்சிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறப்ப அவங்களோட மகன் இல்லை மகளோ வந்தோடனே சர்வ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க யோசனை வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சம்பால்னு வச்சுக்கோங்க, சம்பால் வந்து கொடுக்குறாங்க, இவனுக்கு வந்து வயிறு ஏதோ பிரச்சனையாச்சா, இவனுக்கு கொஞ்சமாக தான் கொடுக்கணும். இவந்தோ அந்த காய் வந்து நிறையா கேட்டாலும் அவங்க அம்மா கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஏன்? அவங்க அம்மா தெரியும் அந்த ஃபியூச்சர் ஆஃப் த சன் இப்படி. அவங்க அம்மாவுக்கு அந்த காய் அந்த பர்சன் பற்றி அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு கனெக்ஷன், ஒரு பந்தம் இருக்குது. ஸோ இது வந்து அவங்கள வந்து வேட்கிறோம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அன்பு பரிமாற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம சொல்கிறப்ப ஓகே, நம்ம அப்படி லட்சி நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நம்ம தொண்டு செய்கிறோம். கிருஷ்ணா வந்து ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க, நான் வந்து அவங்க வந்து எனக்குள்ளே இருப்பான், நான் வந்து அவங்களுக்குள்ளே இருப்பான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எத்தனையோ பீப்புள் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க, எத்தனையோ டிவோஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, கிருஷ்ணாக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களா? கிருஷ்ணா இங்கே வந்து போடுறவங்க அவர் வந்து வில் பி ஆஸ் அ ஃப்ரெண்ட். இப்போ முகேஷ் அம்பானி வச்சுக்கோங்களேன், மல்டி பில்லியனர், அவங்களோட ஃப்ரெண்ட் இந்த சாதாரண கையாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவர் லெவலுக்கு அவர் விழுந்தால் கூட இது பிடிச்சி நிப்பாட்டிடுவார்.
அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம டிவோட்டிஸ் காலத்தில் எங்கள் சரௌண்டிங்கில் நான் பார்த்துட்டா இவருக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாரும் கரெக்டாக ஹாப்பியாக அப்படி தானே இருக்கணும். ஆனால் ஏன் சில பேர் சச்சிருவங்கள் இருக்கிறது, என்ன ஆர்கியூமெண்ட்ஸ், அன்ஹாப்பினஸ், டிஸ்ட்ரெஸ், இப்போலாம் டைவோர்ஸ் கூட எல்லாம் நடக்குது, எல்லாமே இந்த மாதிரி நடக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்புறம் கிருஷ்ணா சொல்கிறது வந்து தவறா கிடையாது. ஸோ இது வந்து நான் முதல்ல சொன்னேன்ல, இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு அந்த சைல்டுக்கு வந்து சம்பால் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியுது குட்டி இவனுக்கு வயிறில் பிரச்சனை, நான் கொஞ்சம் தான் கொடுக்கணும், இவன் எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த மகன், இப்போ நம்ம வந்து அந்த மகனோட ஸ்டேட்டில் இருக்கோம். நம்மளுக்கு என்ன நினைப்போம், என்ன எங்கள் அம்மா கொடுமை கரிச்சியாக இருக்காங்க, நான் கொடுக்கவே மாட்டேன், சரி போ சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம அந்த அம்மாக்குள்ளே வந்து அதோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சாக்கா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே அவங்க அம்மாவோட நோக்கம் என்னன்னா அவங்களோட வெல்பீயிங் நல்லா இருக்கணும். உன்னோட நாக்கு ருசிக்காக, உன்னோட ஆசைகளுக்காக இல்லை, உன்னோட ஆசை நிலையில நீ வந்து எண்ட் ஆஃப் த டே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதுதான் அவங்களோட நோக்கம். இதுதான் தத்துவ விருச்சா. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா பை தத்துவா. இதுதான் தத்துவ விருச்சா. இப்போலாம் பெரும்பாலும் நம்ம வந்து கிருஷ்ணாவை தத்துவ ரீதியாக நம்ம வந்து புரிய மாட்டோம். நம்மளால அப்பாட்ட இச்சாவை நம்ம போயிடும். என்ன செஞ்சாலும் ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயுமே போயிருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக வெளியாக ஸ்ட்ரெயிட்டாக ஏதாச்சும் சொல்லியிருக்கு. ஸோ அது இதில் பக்தன் எந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பக்தன் நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி வருது. அப்புறம் எல்லாருக்கும் திலாக் போட்டு தோத்தி கட்டிட்டு டெம்பிள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு கிளாஸ்லாம் கேட்குறது எல்லாரும் பக்தன்னா கிருஷ்ணா சொல்ல பக்தன்னா என்னைய சரணாகதி எதிர்க்கணும். சர்வதர்மார் பாட்டிச்ச மாமேகம் சரண புரிஞ்சா அம்துவா சரண பாப்பேப்பியும் மோக்ஷாமி மாசுச்சா சர்வதம். இங்கே நீ வந்து சரணம் பிரஜா, நீ வந்து என்னையே வந்து சரணாகதி இருந்தாக்கா அப்போ தான் யூ வில் பி ப்ரொடெக்ட்னு சொல்கிறாங்க. சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறாங்களே, சரி நான் கை தூக்கிட்டு ஓகே ஐ சரண்டர், ஓகே நான் ஐ சரண்டர் கிருஷ்ணா, ஓகே முடிச்சு இப்போ நான் வேலையை விட்டுட்டு கிருஷ்ணாக்கிட்டே நான் போயிடுறேன், எல்லாமே விட்டுட்டு ஃபேமிலி குடும்பம் எல்லாமே விட்டுட்டு நான் சரணாகதி ஆயிடுறேன். இதான் சரணாகதி. சரணம் பிரஜா, சரணம் பிரஜா. அதான் நம்ம தத்துவ ரீதியாக நம்ம புரிஞ்சாக்கா இந்த ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணா வந்து ஒரு 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 ஐயா சீராஜ் வந்து இங்கே போடுறாங்க. சரணம் பிரஜா, சரணம் பிரஜானா சரணம். பட் அந்த பிரஜான்னு இன்னொரு வேர்ட் இருக்கு. பிரஜானா என்ன? பிருந்தாவன் பிரஜாவாசிகள் மாதிரி, கோபிமார்கள் மாதிரி நம்ம வந்து சரண்டர் பண்ணுறோன்னு கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் நாரதன் முனிவர் வந்து கிருஷ்ணா கிட்ட கேட்பாரு, யாரு உன்னோட சரண்டர் பக்தன்னு சொல்லுன்னு. அப்புறம் கிருஷ்ணா சொல்லுவார், சரி நீ போயிட்டு எனக்கு சீக்கா இருக்கு போய் சொல்லு, ஆனால் சீக்கை குணப்படுறதுக்கு மருந்து என்னன்னா அவங்களோட பாத தூசி, ஓகே அவங்களோட கால் தூசி வேணும், அது என் மண்டலில் வச்சாக்கா தான் அப்போ தான் நான் வந்து திருப்தியாக நான் வந்து ஹீல் ஆவேன், நான் வந்து ஓகே ஆவேன். அப்புறம் என்னடா இது சம்மந்தம் இல்லையே இருக்கேன்னு இப்போ நாரதரும் போகிறேன். அப்புறம் ஒரு ப்ரீஸ்ட் அந்த அவங்களோட வீட்டுக்கு போய்ட்டு கதவு தட்டுறாரு. அப்புறம் கேட்குறாரு, ஐயா அப்புறம் வந்துட்டு நாரதர் முனிவரும் ரொம்ப மரியாதை எல்லாமே அவங்கள பணிவாளெல்லாம் செஞ்சுட்டு, எதுக்கு நீ வந்திருக்க, எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்ப அப்புறம் நாரதர் முனி சொல்லுவேன், கிருஷ்ணா ரொம்ப முடியாமல் இருக்காங்க. ஐயோ கிருஷ்ணா முடியாமல் இருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? இல்லை உங்களோட காலை தூசி கேட்குறாரு, காலோட மண்ணு கேட்குறாரு, அந்த மண்ணை வச்சாக்கா நல்லா இருக்கும். என்ன நீ சொல்கிற? கிருஷ்ணாவோட என்னோட காலோட மண் அவரோட இதில் வைக்கிறதா? ஐயோ அந்த பாவம்லாம் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு ஐயோ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் அவர் வந்து கிருஷ்ணா கிட்ட போய் சொல்லுவார், நான் போய் கேட்டேன் அவங்களோட இது பக்தன் இவர் நல்லா சேனல்லாம் பண்ணுறாரு, ஆனால் கேட்குறப்ப இது இந்த மாதிரி சொல்லு, நீ வந்து இப்போ என்னோட விருந்தாவன் கோபிமார்கள் இப்போ கோபிமார்கள் கேட்டோன்னே கிருஷ்ணாக்கு முடியல, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ எல்லாமே கொடுக்குறாங்க, உனக்கு இன்னும் எத்தனை கூனி வேணுமா எல்லாமே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட நோக்கம் வந்து அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல,
நான் நரகத்தில் போனால் கூட எனக்கு கவலையே இல்லை, எனக்கு கிருஷ்ணர் நல்லா இருக்கு. அதுதான் அந்த மாதிரி ஒரு சரண்டர். அவருக்கு வந்து தே ஜஸ்ட் டோன்ட் நோ எனிதிங் அதர் தென் கிருஷ்ணா. ஜீவனை மரணை கல்வி அரே நகி மோர், தே டோன்ட் நோ எனிதிங், லைஃப் அண்ட் டெத் ஒன்லி கிருஷ்ணா. அவங்க கத்தியே கிருஷ்ணா. அந்த மாதிரி ஒரு சரணாகதி, அந்த மாதிரி சரணாகதி நம்ம இருக்கோமா நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இதில் ஹரிபக்த விலாசால சரணாகதின்னு சொல்லிட்டு 6 டைப் ஆஃப் சரணாகதி இருக்கு. நம்ம வந்து சும்மா சரணாகதின்னு சொல்கிறோம். ஆனால் சரணாகதினா என்ன, எப்படி சரணாகதி, எல்லாமே விட்டுட்டு போகிறதா சரணாகதி இல்லை. ஸோ 6 வழி இருக்கு, 6 டைப்ஸ் ஆஃப் சரணாகதி, 6 வேஸ் ப்ராசஸ். ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தா மத்திய டெக்ஸ்ட் 22 சாப்டர் 22 டெக்ஸ்ட் 100ல் என்ன சொல்லியிருக்குன்னா, அனுப்பிலேன யஷ சங்கல்ப பிரதிகூலேஷ பிரஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வசோ கோபித்தே விரணம் ததா ஆத்மா நிக்ஷேப கர்மணி சத் வித்தே சரணாகதி. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அனுகூலேஷ சங்கல்ப. The devotees has to accept favorable service to the Lord. என்னென்ன சர்வீஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ கிருஷ்ணாவுக்கு வந்து திருப்தி பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம செய்யணும். அது முக்கியமாக ஆச்சாரியர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, குருமார்கள் வந்து நம்மளுக்கு என்னென்ன கட்டளை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே செய்யுது. ஒன்றுமே பார்க்க, இப்போ டாய்லெட்கள்னு சொன்னால் இறங்கி நம்ம செய்யணும். அந்த மாதிரி அண்ட் சேம் டைம் அந்த நம்மளோட மெயின் இதோட மெயின் திங் இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாண்டிங். இப்போலாம் நம்ம சாண்டிங் தான் ஆக்சுவலி நம்மளோட ஃபர்ஸ்ட் சரணாகதிக்கு நம்ம இருக்கிறது. மெயின் வந்து சாண்டிங் தான். நம்ம எல்லாமே இந்த ஃபாரின் எல்லாமே ஒன் சைடாக இருந்தாலும் மெயின் வந்து ஃபர்ஸ்ட் சாண்டிங். நம்மளோட சாண்டிங் வந்து ரொம்ப பியூராக இருக்கணும். நம்ம சாண்டிங் நல்லா இருந்தால் தான் அது வந்து நம்மளோட பேக்போன் மாதிரி. பேக்போன் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம போஸ்டரும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஹரே கிருஷ்ணாவில் இருக்கிறது அந்த போஸ்டர் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாண்டிங் நல்லா இருக்கா அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போலாம் நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் முடிஞ்சிடணுமே, குருக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போச்சு 16 ரவுண்ட் முடிச்சு வச்சிடணும். அந்த மாதிரி இருக்காமல் சம்டைம்ஸ் நம்ம காடியை ஓட்டுறப்பெல்லாம் நம்ம வந்து சாண்டிங் அது வந்து அது முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது, அது வந்து பிரபுபாட் சொல்கிறாங்க, அது வந்து அபராதம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. பிரபுபாட் வந்து சொல்கிறாங்க, சாண்டிங் இஸ் த ஒன் ஆஃப் த வே ஃபார் அஸ் டு கம்யூனிகேட் டு கிருஷ்ணா. நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்குது. நிறைய இது நம்மளுக்கு பாகவதம் கேட்குறது எல்லாமே சம்டைம் நம்மளால செய்ய முடியாது, வேலை நாள் நம்ம படிக்கிறதோ கேட்குறதோ. ஆனால் ஒன் திங் மஸ்ட், நீ வந்து ஹரிகிருஷ்ணா மாமந்திரம் வந்து செஞ்சே ஆகணும். அதுதான் அந்த கொஞ்ச நேரம், அந்த 2 மணி நேரம் தான் நீ கிருஷ்ணா கூட நீ கம்யூனிகேட் பண்ணுற. ஸோ அந்த 2 மணி நேரம் எவ்வளோ அட்டென்டிவாக நீ வந்து இவ்வளோ நுணுக்கமாக நீ செய்யணும்னு இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட். செகண்ட், பிரதிகூலேஷ பிரஜனம், ரிஜெக்ட் ஆல் அன்ஃபேவரபிள் ஃபார் த லார்ட் சர்வீஸ். எது உங்களுக்கு வந்து தடங்களாக இருக்கணும் கிருஷ்ணா செய்வேல, அட் த சேம் டைம் உங்களோட தூய்மையை வந்து பொல்யூட் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கணும். அதில் என்னன்னா அந்த 4 கோட்பாடுகள், அப்புறம் தேவையில்லாத சகவாசங்கள். ஸோ இதெல்லாம் எவ்வளோ முடிஞ்சாலும் நம்மளோட டப்புனே எவ்வளோ முடிஞ்சாலும், ஆனால் அந்த 4 கோட்பாடு மஸ்ட் அது செஞ்சே ஆகணும். அந்த அந்த அசோசியேஷன், பேட் அசோசியேஷன் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்லோ பட்டுன்னு எடுத்தாக்கா நம்மளை இது பண்ணிக்கணும். ஸோ ஸ்லோ யூ நீட் டு அவாய்ட் ஆல் திஸ் திங். நம்மளோட நோக்கம் ஆல்வேஸ் கிருஷ்ணாவை தான் நம்ம இருக்கணும். அதில் நோக்கம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா இதெல்லாம் நமக்கு சொன்னாதான் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, தேர்ட் வந்து ரக்ஷிஷ்யதி விஸ்வசோ, பிலீவ் கிருஷ்ணா வில் ப்ரொடெக்ட். கிருஷ்ணா தான் நம்மளை வந்து கண்டிப்பாக என்னைய காப்பாற்றுவார். அதான் ரக்ஷிஷ்யதி. கண்டிப்பாக கிருஷ்ணா வந்து என்னை காப்பாற்றுவார், என்னைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். எல்லாமே அந்த ஒரு ஃபேர்ம் டிட்டர்மினேஷன், ஒரு ஃபேத் இருந்தாக்கா அது வந்து ஒன் ஆஃப் திஸ்
சரணாகதின்னு ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டெப், அது வந்து ப்ரூஃப் ஃபெய்த் இருக்கணும், வேறு எங்கேயும் இல்லை, கிருஷ்ணா தான் அந்த மாதிரி. இது வந்து ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு உதாரணம். இந்த காலத்தில் வந்து ஒரு டிவோட்டி இருந்தாங்க, அவங்க பேர் வந்து நர்ஷிக் மேத்தா. நர்ஷிக் மேத்தா வந்து தலாஜல பவநகர் குஜராத்தில் வந்து அவர் வந்து இருக்கிறாங்க. அவர் பிறந்தோடனே அவர் கொஞ்ச நேரத்தில் யங் ஏஜ்லேயே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க 2 பேரும் தவறிடுவாங்க. ஸோ அவங்க வந்து லோனாக தான் அவங்க வந்து அவங்களோட லைஃப் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்களோட அண்ணன் வீட்டில் வந்து இருந்தாங்க. அவர் அண்ணனும் அந்த அண்ணன் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணன் அண்ணி கூட தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அண்ணன் அண்ணி கூட இருக்கிறப்ப அந்த அண்ணி வந்து அவங்கள அவ்வளோ மரியாதை கொடுக்கல, யாருக்கையும் நம்ம நர்சிங் மேத்தாங்க. ஸோ மரியாதை கொடுக்காம இன்னும் பொறுத்து பார்த்தாரு. ஒரு கட்டம் முடியல, சரி பரவாயில்ல எல்லாமே விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார் மனம் நிம்மதி தேட. அப்புறம் மனம் நிம்மதி தேட காட்டுக்கு போனோடனே சிவனை வந்து அவர் வந்து மெடிடேட் பண்ணார். சிவனை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப 7 நாளுக்கு வந்து சாப்பிடாம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் நினைச்சு. ஸோ அவருக்கு வந்து கனவுல வந்து சிவனே வந்து வருவார். வந்துட்டு அவர் கேட்பார், நர்ஷிக் மேத்தா உனக்கு என்ன வேணும் கேள்வி. அவங்க வந்து எனக்கு அவ்வளோ தெரியல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு சுலபமாக நீங்கள் வந்து ஏதோ பார்த்து கொடுங்களேன், என் மேலே ஒரு கருணை காட்டுங்களேன்னு சொல்கிறேன். அப்புறம் சிவா வந்து என்ன செய்வாங்கன்னா, எனக்கு வந்து ஹரினா ரொம்ப பிடிக்கும், அதனால நீ ஹரி பஜனை வாழ்க்கை முழுவதும் தான் நீ வந்து செய்வ சொல்லிட்டு தத்தாசு அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் அன்னிலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் வந்து ஹரிபஜனை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஹரிகதா நிறைய கேட்பார். ஸோ அவர் வாழ்க்கை வந்து இப்படியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து கல்யாணம் பண்ணுவார். அவருக்கு வந்து சான்ஸுக்கு நிறையா பெண் குழந்தை நிறைய. அப்புறம் அவர் வாழ்க்கை வந்து அவர் வந்து வேலைக்கெல்லாம் இந்த காலத்துலாம் பிரமின்ஸ்லாம் அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து அந்த தட்சணி அவங்க வந்து ஒரு வீட்டில் போயிட்டு காசு அந்த இருக்கிறது சாப்பாடு பொருட்கள் ஒரு வீட்டில் போயிட்டு கேட்பாரு. அப்படி தான் அவங்களோட எக்கனாமி வந்து அப்படி தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னா, காலம் ஓட 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 அவங்களோட மகள்லாம் எல்லாமே பெருசாக ஆகுறாங்க. அப்புறம் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு இந்த வீட்டில் நர்ஷிக் மேத்தாவோட பொண்ணுலாம் பெருசாகிடுச்சு, கல்யாண வயசுலாம் வந்துடுச்சு, அவங்க அப்பா பாரு பொண்ணு பொறுப்பு இல்லாமல் அப்படியே இருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் நர்ஷிக் மேத்தாவோட ஒய்ஃப்க்கு வந்து அது வந்து தெரிய வந்துச்சு, கேட்டுச்சு. அப்புறம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு டைமில் வந்து அவர் வந்து ஹரிபஜனை செஞ்சுக்கிட்டே இருப்பார். டக்குன்னு உள்ள போதுன்னு அவர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து முடியல, பார்த்தீங்களா ஊரெலாம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல, நம்ம மகளுக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, ஆனால் நீங்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் இதே ஹரிபஜனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ இப்படி என்ன நம்ம சேர்ந்து ஒரு ப்ரோக்ரஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்ப நர்ஷிக் வந்தவர்கள் கொஞ்சம் கோவம் வந்துடும். என்ன நீ வந்து என்னோட பஜனில் வந்து குறுக்கால் வர சொல்லிட்டு இப்போ என்ன உன்னோட இது. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இப்போ பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி. அப்புறம் நர்ஷிக் மேத்தா வந்து சொல்லுவாங்க, இது வந்து என்னோட ஹரி அவர் கோபிநாத்ஜி அவரோட இஷ்டமூர்த்தி கோபிநாத்ஜி. ஸோ அவர் சொல்லுவார், என்னோட கோபால் வந்து அவர் பார்த்துக்குவார், கிருஷ்ணா வந்து என்னை பார்த்துக்குவார். அவருக்கு வந்து ஒரு அந்த பகவத்கீதையில் ரொம்ப பிடிச்ச ஒரு எப்படி பிரபுபாட் வந்து சர்வதர்மான்னு வச்சு அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களோ, இதே மாதிரி நர்ஷிக் மேத்தாவுக்கு ஒரு கோட்ஸ் வந்து அந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, பகவத்கீதா சாப்டர் 9 டெக்ஸ்ட் 22ல் யோகா சிஷ்மி வஹிம் அஹம். அது என்னன்னா, கிருஷ்ணா வில் ப்ரொடெக்ட் ஹிஸ் டிவோட்டீஸ் இன் எனி கண்டிஷன். அந்த மாதிரி அந்த பொருள் அது டிரான்ஸ்லேஷன் அது அந்த மாதிரி. ஸோ என்ன இருந்திருந்தாலும் பக்தன் கிருஷ்ணா கையே விட மாட்டார், கண்டிப்பாக அவர் வந்து காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ டிட்டம் அவ்வளோ ஃபேக் அந்த லைனில். அப்புறம் அவர் சொல்லுவார் அவரோட மனைவி கிட்ட, கிருஷ்ணா கண்டிப்பாக காப்பாற்றுவார், பகவத்கீதையில் இப்படி எழுதிருக்கு கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
அப்புறம் அவர் போயிட்டு அவர் வந்து ஒரு இஷ்டமூர்த்தியை போயிட்டு உணவார். கோபால் பாரு, உன்னைய வந்து தப்பு சொல்கிறாங்க, என்னால் ஏற்றுக்க முடியல, நான் வந்து உன்னையே தான் நம்புகிறேன், இது வந்து என்னோடய ஃபேமிலி இல்லை, இது வந்து உன்னோட ஃபேமிலி. பாரு, என் மகளுக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, நீ பார்த்து ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மறுநாளே ஒரு குட் ஜென்டல்மேன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வருவார். ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பொண்ணை கேட்பாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சோடனே அவங்க பார்க்குறாங்க 4 நாள்லேயே கல்யாணம் வைக்கணும், ஏன்னா 4 நாள் முடிஞ்சாக்கா அடுத்த வருஷம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு 4 நாள்லேயே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 4 நாள் வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வார், நர்சிங் மேத்தா அவர் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுவார், பத்தியா கோபால் வந்து இப்படி அனுப்பிட்டாங்க பத்தியா, அதான் நீ நம்ப மாட்டேற, உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்புறம் அவங்க ஒய்ஃப் திருப்பியே சொல்லுவாங்க, மாப்பிள்ளை கிடச்சிருச்சு ஓகே, ஆனால் 4 நாளே கல்யாணம், நம்மளுக்கு பைசா காசே இல்லையே, ஊரெலாம் கூப்பிடணும், சாப்பாடு போடணும், எல்லாமே செய்யணும், ஆனால் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட, நீங்களே வீடு தான் போகிறீங்க, இப்போ இப்படி இதுவும் கிருஷ்ணா காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அவர் டிட்டர்மைனாக இருக்குங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ், அவங்களோட ஜுவல்லரி எல்லாமே நகையெல்லாம் போய் விற்று காசை எடுத்துகிட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லி, அப்புறம் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு நர்சிங் மேத்தா போவார். போய்கிட்டே இருக்கும்போது இருந்து ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வந்து ஹரிகதா ஸ்ரீமத் பாகவதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அவர் அந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த லெக்சர் கேட்டோன்னே அவரே மைண்ட் மருந்து அவர் போயிட்டு அந்த ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் 7 நாள் நடக்கும். 7 நாள் நடந்தோடனே அவர் அப்படியே அங்கேயே முழுகுவார். 7 நாள் அங்கேயே இருப்பார். 7 நாள் முடிஞ்சாலே அப்புறம் தான் அவருக்கு செட்டாக இருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு கான்சியஸ் இருக்கும், சுச்சோ நான் இங்கேயே இருந்துட்டேன் 7 நாளுக்கு, 4 நாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன், முடிஞ்சு என் ஒய்ஃபு அடிக்க போகிறா, இப்போ என்ன பண்ணுறது இது, சரி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லுவோம், நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன் கிடைக்கல எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கதையை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கோபால் அப்படி நினச்சிக்கிட்டு அவர் போவார். போயிட்டே இருக்கும்போது அவரோட வீடு அந்த தெரு வருது. எல்லாரும் தெருவில் அந்த நெய்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நர்சிங் மேத்தா கிட்ட, ஓ நர்சிங் மேத்தா உன் கல்யாணம் இருக்கு, நீ இங்கே கொடுத்தீங்க பாரு விருந்தெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு, அப்படி அரசன் அந்த ராயல் மாதிரி இருந்துச்சு நீங்கள் செய்கிற கல்யாணமா அப்போ பொண்ணு கல்யாணம் நடந்துருச்சா, நடந்துச்சு, நல்லா தடதப்பாலும் நடந்துச்சு, அப்படியோ ஓகே. அப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி ஏன் நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, யார் தான் எனக்கு கல்யாணம் செஞ்சுருப்பாங்க சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க ஒய்ஃப் கிட்ட போகணும். அவங்க ஒய்ஃப் பார்த்தோன்னே நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே போனீங்க, நான் அப்படியே மடிப்பிட்டாரு, நான் இங்கே போனேன். சரி நம்ம கல்யாணம் பிள்ளை கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இல்லை நல்லா நடந்துச்சு, நல்லா சாப்பிட நல்லா ராஜா விருந்துலாம் போட்டோங்க, சரி அதுக்கெலாம் காசு அது எப்படி நீங்கள் செஞ்சாரு, இல்லைங்க நீங்கள் போனீங்க, நீங்கள் போகிறப்ப மறுநாள் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு 10-11 வயசு பையன் வந்து கருப்பாக வந்துட்டு அரிசி பருப்பு அப்புறம் நல்லா காசு அந்த எல்லாம் அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு, நான் கேட்குறப்ப இது யார் கொடுத்தானே, நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரி நீங்கள் தான் எங்கேயோ பிடிச்சிட்டு கொடுத்துருக்கீங்க போல, நானும் அப்படியே பிள்ளையோட கல்யாணம் சொல்லிட்டு அவசரத்தில் நானும் எடுத்துகிட்டு நான் செஞ்சுட்டேன். அப்புறம் தான் நர்சிங் மேத்தா ரியலைஸ் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் நீ பாரு, நீ வந்து உனக்கு அறிய உண்மையில் நீ இருக்க வந்தது அந்த சாச்சா கோபால் தான், அவர் வந்துட்டு உனக்கு அது கூட அறியாமல் நீ வந்து இது சொல்கிற, அதான் உனக்கு அந்த அதில் வந்து சிறிய தூள் உனக்கு அந்த ஃபீட் இல்லை, அந்த ஃபீட் அந்த அது நிஷ்டா அது இருந்தாக்கா நீ வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டான். ஸோ இதில் நம்ம கன்க்ளூஷன் என்னன்னா, நர்சிங் மேத்தா வந்து அவ்வளோ டிட்டர்மைனாக அந்த ஸ்லோகா அந்த யோகா சஷ்மி வஹிமகம் என்ன இருந்தாலும் கடவுள் கிருஷ்ண பகவான் என்னை காப்பாற்றுவார்னு அந்த மனம் உறுதியோடு இருந்தனால தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆச்சாரியங்கள் நம்ம பெரிய இந்த பாஸ்ட் டைம் வைஷ்ணவர்ஸ்னால் நம்ம இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனால் இதுலேயும் தப்பு சொல்லுவாங்க. அப்புறம் நான் வந்து எல்லாமே ஒன்றுமே பண்ணாங்க, அப்புறம் நர்சிங் மேத்தா மாதிரி ஆண்டு வெளியே நடந்தாக்க எல்லாமே முடியுமா? ஸோ இது வந்து
சரண்டரிங் வந்து கிருஷ்ணாவும் பார்ப்போம், அவரும் நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து நம்மளோட லேசினஸ், நம்மளோட இதுக்காக நம்ம கிருஷ்ணாவோட பேர் யூஸ் பண்ணாக்கா அவர் 3 பங்கா அவங்க வந்து அவங்களோட பொசிஷன் பார்த்தாக்கா 3 இடத்துல வந்து வளைஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் குறுக்கட்டாக வச்சாலும் கிருஷ்ணா 3 வாட்டி குறுக்கட்டாக வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேணாம், அது நம்மளுக்கே திருப்பி அடிக்கும். அதனால தான் இது மாதிரி நிறையா நடக்குது. நம்ம வந்து ரொம்ப கபடத்தனமாக டுபிசிட்டியாக நம்ம இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம வந்து மஸ்ட் பி வெரி சின்சியர் ஜெனுவின் டு கிருஷ்ணா. ஃபேக் மஸ்ட் பி வெரி ஃபேக்ஃபுல். ஸோ இந்த கதையை நம்ம கேட்கும்போது நம்மளுக்குன்னே ஒரு 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 மோட்டிவேஷன், ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறது நமக்குள்ளே இந்தவெல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளே நம்ம செல்ஃப் வேல்யூவேட் பண்ணணும். ஓகே. ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் Gopartave except Krishna is maintained a guideline. Sadhu Guru Vaishnava. So Krishna தான் is a sarva iti. எல்லாரும் மெயின்டைனர் கிருஷ்ணா தான், அதை நம்பணும். நெக்ஸ்ட் வந்து ஆத்மா ஃபுல் செரண்டர் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. கற்பன்யே ஹம்பிள். ஸோ ஹம்பிள் தாச அனு தாச. நம்ம அந்த எத்தம், அந்த சின்ன எத்தம்லே நம்ம வந்து அதுக்கே நம்ம கீழேயா இருக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. ஸோ நம்ம அவ்வளோ டவுன் டு ஏர்த்தாக நம்ம இருக்கணும். ஹம்பிளில் நம்மளோட மெயின், நம்மளுக்கு வந்து அனார்த்தஸ்லாம் நம்மளுக்கு வருது, நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது, நம்மளோட மைண்ட் அங்கங்கே தான் போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மாயா எங்கே அட்டாக் பண்ணால் நம்மளோட ஆங்காரம் நம்மளுக்கு ஆங்காரம் இல்லைன்னா அந்த ஒரே ஒரு நமக்கு எல்லாமே இருந்தோம், அகங்காரம் மட்டும் இருந்தாக்கா முடிஞ்சு, அதுதான் நம்மளை ஆட்டி படைக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து பச்சைக்கல்பெல்லாம் சொல்லிருப்போம், நம்ம வந்து போர்டவுன் எல்லாமே நம்ம போர்டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அகங்காரம் வந்து நம்ம மண்டை மேலே தான் இருக்கும். அதனால் ஷேப் அவர் ஹேர் அந்த அகங்காரமாக போகணும் சொல்லிட்டு அதோட முக்கியம். ஸோ இந்த 6 இது எடுத்தால் இதுதான் அதோட சரண்டரிங் அவரோட ப்ராசஸ். ஓகே. நீங்கள் வந்து இந்த சரண்டரிங் தான் உண்மையான நம்ம செல்ஃபே நம்ம பார்த்துக்கணும், நம்ம எங்கே நம்ம இருக்கணும். அட் சேம் டைம் வி ஹேவ் டு பி வெரி சிம்பிள். நம்மள்னு சொல்கிறப்ப வெரி சிம்பிளாக நம்ம இருக்கணும். சிம்பிள் எஸ் அ சைல்டு. இப்போ சைல்டு வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து அப்பா வந்து ஒரு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாய் பொசிஷன் இருக்குது. அப்பா வந்து வான்னு சொன்னாக்கா அது ஒன்றுமே பார்க்காம அப்படி விழுந்துடும். ஏன்னா அதுக்கு என்ன நம்பிக்கைன்னா அப்பா வந்து எனக்கு கை பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ கௌரவ மகாராஜ் ஆல்வேஸ் சொல்லுவாங்க, வைஷ்ணவா இஸ் பி வெரி சிம்பிள். ஸோ வென் யூ பி வெரி சிம்பிள் யூ வில் பி வெரி ஹம்பிள். ஸோ திஸ் இஸ் ஒரு பக்தனா எப்படி சரணாகதி வந்து நம்ம வந்து எப்படி சரணாகதி பண்ணணும்னு இதுதான் அதோட இது. அண்ட் இப்போ நம்ம பார்த்தாக்கா நிறைய டிவோட்டிஸ்லாம் நம்ம மத்தியில் இந்த சரணாகதி தெரியாமல் நான் பக்தன்னு சொல்லிட்டு ரொம்ப கபடத்தனமாக 2 டைப் ஆஃப் பக்தன்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து அகிஞ்சன பக்தன் ஹூ இஸ் வெரி சின்சியர். another one is கபட பக்தன் இஸ் டூப்ளிசிட்டி. ஸோ இந்த டூப்ளிசிட்டிலாம் வெரி 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 டேஞ்சரஸ். அதில் சிம்பிளான பசங்க டூரிடாலாம் டாக்கிங் அவங்க தெரியாது, எல்லாமே நல்லா ஞாபகம் போடுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை எல்லாமே அந்த பவர் இருக்காது. ஏன்னா அவங்களே ரைட் இல்லை. நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் நீ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் பி ரைட், தென் யூ நீட் டு அட்வைஸ். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான். ஸோ ஒரு பக்தனா அகிஞ்சன் நம்ம வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப ஜென்யூனாக நம்ம வந்து ஒரு காரியம் வந்து நம்ம செய்யணும். ஸோ இந்த மெயின் எல்லாம் இந்த நம்ம ஒரு பக்தனாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வருதுக்கு எல்லாமே ஒரு மெயின் என்னதுன்னா சாது. ஸோ சாது சாங்கா ஒரு நல்ல பக்தனை விழுவிற்கிற பக்தனை நல்ல நிலைனா சது சங்கா இஸ் வெரி. நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ
நீங்கள் பயப்படலாம் வேணாம். ஐயோ இந்த கபடத்தனம் பக்தன் இவனெல்லாம் சீலாமல் சேருவோங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரி பண்ணிட்டு நீங்கள் ரைட்டாக இருந்தாக்கா, நீங்கள் உங்கள் சென்டிங்லாம் நல்லா ரைட்டாக இருந்து உங்களோட குருவோட கட்டளையெல்லாம் எல்லாம் ரைட்டாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா, கிருஷ்ணாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதுவாக உங்களுக்கு வழிநாட்டிட்டு வரும். ஸோ அவங்களேருந்து நீங்கள் பிடிச்சி நீங்கள் போயிடணும். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் இதில் வந்து இந்த கன்க்ளூஷன் கிருஷ்ணா வந்து சமமா இல்லையான்னு பார்க்குறப்ப கிருஷ்ணா வந்து சமம் தான். ஆனால் டிவோட்டிஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் அ டிவோட் நம்ம வந்து ஒரு கிருஷ்ணாவுக்கு ஒரு டிவோட்டியாக இருக்கணும். அட் த சேம் டிவோட்டியில் நம்ம வந்து நம்ம செல்ஃபு ஒரு நல்ல ஒரு டிவோட்டியாக நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த லைனில் நம்ம வருவோம், கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டாக சகாவாக வந்து நம்ம இருக்கும். ஸோ ஐ ஹோப் நம்ம வந்து ஒரு பக்தி சின்னா சரஸ்வதி தாக்கூர் வந்து ஒரு சொல்லுவாங்க, எவ்ரி 14 days ஏகாதசிக்கு நம்ம இந்த ப்ராசஸில் வந்து நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ப்ராக்ரெஸ் ஆக இருக்குமா இல்லையான்னு நம்மளே செல்ஃப் எவல்யூஷன் இருக்கிறப்ப இதுலேயே நம்ம செல்ஃப் எவல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ரைட்டாக இருக்குமா, நம்ம செய்கிற சாதன பக்தி எல்லாமே ரைட்டாக இருக்கா இல்லையா. ஸோ சேம் டைம் நம்ம வந்து எல்லாமே நம்ம பத்திரமா கரெக்டாக நம்ம வந்து செய்யணும். ஸோ ஹரி கிருஷ்ணன்.